எக் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுனா, ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. 5 முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டும் அப்படியே கிரேவியில் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அதே பேனில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட நான் மிக்ஸி அலசின தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவுக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனைக்காக கருவேப்பிலை, மல்லி தூவி இறக்குனா எக் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.